கொடிய நோய் கிருமிகளையும் நொடியில் அழித்துவிடும் நம்ம ASK Jhansi Home Care Products. Order online at askjhansi.com. Free home delivery. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ASK Jhansi சுவேனா மஜ்ஹர். உங்களுக்கு கார்டனிங்ல இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா, உங்க வீட்டுல செடி வளர்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை நீங்க கண்டிப்பா பார்க்கணும். ஏன்னா நான் இதுல சொல்ல போறது ஒரு சிறந்த பயிர் ஊக்கி பத்தி. இதுக்கான செலவு 1 லிட்டருக்கு 1 ரூபாய்க்கும் கம்மி தான். ஒரு டைம் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வச்சு வாழ்நாள் முழுக்க பயன்படுத்திக்கலாம். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, சில வீடியோஸ்ல கூட பார்த்திருப்பீங்க WDCன்னு சொல்லக்கூடிய வேஸ்ட் டீகம்போசர் ப்ரிப்பரேஷன் பத்தி. பட் வேஸ்ட் டீகம்போசர் பாட்டிலா வாங்கி ப்ரிப்பேர் பண்ணா அதோடைய மெத்தட் வேற. 1 லிட்டர் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஷேர் பண்ணாங்கன்னா அதை வச்சு எப்படி லைஃப் லாங் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது வேற. ஸோ இதை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அகெயின் அப்படி யாரும் ஷேர் பண்ணலைன்னா என்ன பண்றது அப்படிங்கிறத பத்தியும் தெளிவான ஒரு விளக்கம் நான் தரப்போறேன் இந்த வீடியோல. ஸோ இந்த வீடியோ மற்ற வீடியோஸை விட உங்களுக்கு ரொம்பவே எளிமையா இருக்கும், நல்லா புரியுற மாதிரியும் இருக்கும். இந்த வேஸ்ட் டீகம்போசர் அப்படின்னு சொல்லக்கூடிய WDC மாட்டு சாணத்திலிருந்து எடுக்கப்படுற ஒரு பொருளை கொண்டு தயாரிக்கிறாங்க. நுண்ணுயிர்களை பெருக்கி மண்ணை வளப்படுத்தி காத்துல இருக்கிற சத்துக்களை உறிஞ்சி செடிக்கு தர்றதுக்கு இது ரொம்பவே பயனுள்ளதா இருக்கு. இப்போ இந்த WDC உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது 1 லிட்டர் கொடுத்தாங்க அப்படின்னா, இந்த 1 லிட்டர் ப்ரிப்பரேஷனுக்கு ஆகிற செலவு பார்த்தீங்கன்னா 1 ரூபாய்க்கும் கம்மி தாங்க. அதனால இந்த 1 லிட்டர் யாராவது கொடுத்தாங்கன்னா நீங்க ஷேர் பண்ணுங்க நிறைய பேருக்கு. அப்படி ஷேர் பண்ணும்போது நிறைய பேருக்கு இது போய் சேரும். இந்த 1 லிட்டரை வச்சு எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னா, 10 லிட்டர் தண்ணி ஊத்திக்கோங்க. பாத்ரூம் மக்கு வந்து சாதாரணமா 1 லிட்டர் பிடிக்கும், அதுல 10 மக்கு கணக்கு வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு பெரிய பக்கெட்டா இருந்ததுன்னா அரை பக்கெட், அல்லது வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் அப்படின்னா 3/4 பக்கெட் கணக்கு வச்சுக்கோங்க. 10 லிட்டர் தண்ணி சரியா இருக்கும். அக்யூரேட்டா ஊத்தணுமா அப்படிலாம் கிடையாது, ஓரளவுக்கு 10 லிட்டர் ஆவரேஜா எடுத்துட்டு அதுல 100 கிராம் நாட்டு சக்கரை அல்லது நாட்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது கரையிற வரைக்கும் நல்லா ஒரு PVC பைப்பை போட்டு நல்லா கலந்து வச்சிருங்க. நல்லா கரைஞ்ச பின்னால அந்த 1 லிட்டர் WDC உங்ககிட்ட இருக்கு இல்லையா, அதை வந்து ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிருங்க. நிழல்ல தான் வைக்கணுமா, வெயில தான் வைக்கணுமா, துணி போட்டு தான் கட்டணுமா அப்படிலாம் கிடையாது. எப்படி வேணா வைக்கலாம், எப்படி வச்சாலும் WDC உங்களுக்கு கிடைச்சிக்கும். 1 வீக் அப்படியே மூடி வச்சிருங்க. 1 வீக் மூடி வச்சுட்டு ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி லேசா நுர கட்டின மாதிரி இருக்கும் மேல. அப்படி இருந்தது அப்படின்னா உங்க WDC ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 10 லிட்டர் தண்ணியும் 1 லிட்டர் உங்க ஃப்ரெண்டு கொடுத்த WDC பாட்டில் இருக்கிறத ஊத்திருப்பீங்க. 11 லிட்டர் கிடைச்சிக்கும். இப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, 1 லிட்டர் அதே பாட்டில எடுத்து ரிசர்வா வச்சுட்டு இந்த 10 லிட்டரை யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கணும். அந்த ரிசர்வ் எப்பவுமே உங்க கையில இருந்துட்டு இருக்கணும். இதை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பார்க்கும்போது 1:5 ரேஷியோல கலந்து யூஸ் பண்ணிக்கணும். 1 லிட்டர் இந்த 1 கப்பு எடுத்தீங்க அப்படின்னா 5 கப்பு தண்ணி கலந்து செடிக்கு வந்து தெளிக்கணும். இலைக்கும் தெளிக்கணும், மண்ணுக்கும் ஊத்தணும். ஸோ நீங்க ஸ்ப்ரேயர் இருந்ததுன்னா ஸ்ப்ரேயர்ல போட்டுக்கலாம். நான் என்கிட்ட வந்து 15 லிட்டர் ஸ்ப்ரேயர் இருக்கு, 16 லிட்டர். அதனால 3 லிட்டர் WDC ஊத்தி மேல் கொண்டு தண்ணி ஊத்தி நான் வந்து இப்ப ஸ்ப்ரே பண்றேன். இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணும்போது செடிகள் வந்து ரொம்ப செழிப்பா வளரும். இதை வந்து வாரம் ஒருக்கா கொடுத்துட்டே வரலாம் நம்ம. ஸோ இது வந்து அந்த 1 லிட்டர்ல இருந்து நீங்க வந்து எப்படி ஒரு 10 லிட்டர் 11 லிட்டரா கன்வெர்ட் பண்றீங்க அப்படிங்கிற மெத்தட். இது ஃபுல்லா தீர்ந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட 1 லிட்டர் ரிசர்வ் இருக்கும் இல்லையா, அதை வந்து இதே மாதிரியே 10 லிட்டர் தண்ணி 100 கிராம் நாட்டு சக்கரை போட்டு கலந்து இதையும் போட்டு கலந்து 1 வீக் வச்சுட்டு திரும்ப 1 லிட்டர் ரிசர்வா எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்ககிட்ட 1 லிட்டர் WDC இருந்ததுன்னா லைஃப் லாங் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் யாருமே அந்த மாதிரி தரல அப்படின்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைமா யூஸ் பண்ணும்போது அமேசான்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம். அமேசான்ல ஆர்டர் பண்ணி வாங்கும் போது அந்த லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். 20 ரூபா வந்து ஒரு பாட்டில். ஆனா அவங்க வந்து ஷிப்பிங்லாம் சேர்ந்து வரும்போது 50 ரூபா வந்துடும். ஒரு டைம் நீங்க வாங்கிட்டீங்கன்னா போதும், அதை வச்சு நீங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க சொல்ற கணக்கு என்னன்னா, ஒரு பாட்டிலுக்கு 200 லிட்டர் தண்ணியும் 2 கிலோ நாட்டு சர்க்கரையும் சொல்லுவாங்க. நம்ம வந்து அவ்வளோ 200 லிட்டர் WDC கலக்கி என்ன செய்ய போறோம் வீட்டு கார்டனுக்கு? ஏன்னா இது கலந்துட்டா நம்ம வந்து ஒரு 3 மந்த்ஸ்க்குள்ளார காலி பண்றது நல்லது. திரும்ப திரும்ப நம்ம கலந்துக்கலாம். கொஞ்சம் வச்சிருந்தாலும் ஒன்னும் ஆக போறது இல்ல. பட் இருந்தாலும் ஒரு 3 to 6 மந்த்ஸ்க்குள்ள நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அதனால 200 லிட்டர் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு யோசிக்கும் போது 5ல் 1 பங்கு வந்து நீங்க வந்து கலந்துக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணேன்னா கத்தியால 5ஆ பிரிச்சு கோடு போட்டுட்டு 1 பங்கை மட்டும் எடுத்துக்கிட்டேன். 5ல் 1 பங்கு பாட்டில்ல யூஸ் பண்ணும்போது 40 லிட்டர் தண்ணியும் நான் வந்து 400 கிராம் சர்க்கரையும் போட்டு
இந்த 5ல் 1 பங்கு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். கையில படக்கூடாது, நம்ம குச்சியில தான் எடுக்கணும், ஏதாவது ஆயிரும்லாம் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நானும் அப்படிதான் எடுத்தேன். திரும்ப ஒரு டைம் ப்ரிப்பேர் பண்றப்போ கையில தான் போட்டு நசுக்கி விட்டேன். ஏன்னா நசுக்கி விடாதனால சகப்பா திட்டா மிதந்தது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணும்போது. சோ கையால தான் நல்லா நசுக்கி விட்டு நல்லா கலந்தேன். ஓகேவா இருந்தது, எனக்கு ஒன்றும் பிரச்சனை வரல. நல்லா சோப் போட்டு கழுவிட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா 1 வீக் தாங்க. அது நம்ம எடுத்து கூட பார்க்க வேண்டியதுல ஆட்டோமேட்டிக்கா ரெடி ஆயிரும். அவ்வளவுதான், பிரச்சனை இல்லை. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 40 லிட்டர் இருக்கு இல்லையா, இதுலயுமே 1 லிட்டர் ரிசர்வ் எடுத்து நம்ம வச்சுக்கிட்டோம்னா தீரும் போது அந்த 1 லிட்டரை வச்சு 11 லிட்டர்ஸா கன்வெர்ட் பண்ணி அகைன் அண்ட் அகைன் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாட்டில் அப்படியே வச்சுட்டு ஒரு 2 இயர்ஸா என்னவோ அதுக்கு வேலிடிட்டி. நம்ம எப்பயாவது ஒரு நாள் நமக்கு தேவை திரும்ப ஃப்ரெஷ்ஷா ப்ரிப்பேர் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஸோ இப்படி நிறைய ப்ரிப்பேர் பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது இந்த வீடியோவும் ஷேர் பண்ணுங்க. அந்த 1 லிட்டர் வச்சு எப்படி மேக் பண்ணிக்கிறதுன்னு அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. நிறைய பேர் வீடியோ போட்டிருந்தாலுமே பல்கா ப்ரிப்பேர் பண்றதான் காட்டுறாங்க, எளிமைப்படுத்தி யாரும் காட்டல. அதனால சரி நானே வந்து இந்த மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணேன், என் ஃப்ரெண்ட்ஸும் இப்படிதான் ப்ரிப்பேர் பண்ண சொல்லி சொன்னேன். அதனால நீங்க இதே மாதிரியே ஃபாலோ பண்ணிக்கங்க. இது அமேசான் லிங்க் கீழே கொடுக்குறேன். நிறைய கம்பெனிஸ் பண்றாங்க. உங்களுக்கு எது பெஸ்ட்னு தோணுது ரிவ்யூ எல்லாம் பார்த்துட்டு நீங்க வந்து ஆர்டர் பண்ணி வாங்கி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நாட்டு சர்க்கரை தவிர வேற எதுவுமே செலவாகாது. ரொம்ப ஈஸியும் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. கார்டனிங் பத்தி நிறைய அப்டேட்ஸ் வர இருக்கு. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாட்ச் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ. ASK Jhansi Home Care Products இப்பொழுது எல்லா ஊர்களிலும் எல்லா சூப்பர் மார்க்கெட், மளிகை கடைகள் மற்றும் ஃப்ரீ டோர் டெலிவரி ஆப்ஷனுடன் ஆன்லைனிலும் கிடைக்கின்றன. மேலும் விவரங்களுக்கு www.askjhansi.com பாருங்கள்.